மருத்துவ படிப்புகளை படிக்கலாமா அப்படின்ற கேள்வியை விட அந்த படிப்புக்குள்ள நுழையிறதுக்கான வாய்ப்புகள் என்ன, அதற்கான வழி என்ன அப்படின்றது பேசுறது இன்னும் சரியா இருக்கும். அந்த வழிகாட்டுதலை வழங்குறதுக்காக கல்வி ஆலோசகர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். மருத்துவ படிப்பு பொறுத்த வரைக்கும் அதை மருத்துவ படிப்பு நீட் அப்படின்னு ரெண்டையும் வேற வேறையா நம்ம பேச முடியாது, இன்டகிரேட் பண்ணி தான் பேச வேண்டியதா ஆயிடுச்சு. ஸோ அந்த மருத்துவ படிப்பில் இப்போ நம்ம எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இந்த ரெண்டு படிப்பு மட்டும் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதற்கான வழி நீட் தேர்வில் சூஸ் பண்ணுறது இல்லை ரிப்பீட் பண்ணலாமா அப்படின்றதுக்கான உங்களோட கைடன்ஸ் இல்லை, கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியாவிலேயே மிக காம்படிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ எம்பிபிஎஸ் தான். ஆல்மோஸ்ட் இந்தியாவில் 824 மருத்துவக் கல்லூரிகள்லேருந்து 1,29,000க்கு மேலே சீட் இருக்குது. அதில் கவர்மெண்ட் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 63,700 ப்ளஸ் சீட்ஸு. இந்த 63,700 ப்ளஸ் சீட்டுக்கு கவர்மெண்ட் சீட்டில், அதான் நான் சொல்கிறது கவர்மெண்ட் எம்பிபிஎஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 26 லட்சம் பேர் மேலே நீட் எக்ஸாம் எழுதி போட்டி போடுறாங்க. ஒரு கடுமையான போட்டி. ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நீட் எக்ஸாமுக்கு ஒரு 11th 12thலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த லாஸ்ட் மினிட் இந்த கிராஷ் கோர்ஸ் எல்லாம் எந்த 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 லெவலுக்கு அது உபயோகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் கண்டிப்பாக ஒரு சீரியஸ் ப்ரிப்ரேஷன் இருந்தால் தான் நம்ம ஒரு நல்ல மார்க் வாங்கி அரசு மருத்துவக் கல்லூரியில் படிக்க முடியும் அப்படிங்கிறது. அப்போது ஒரு போட்டி நிறைந்த உலகமாக மருத்துவ பிரிவு போயிட்டே இருக்குது. இப்போ மருத்துவ படிப்புக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பேசலாமான்ற ஒரு சந்தேகம் வருது. ஆனா அதுலயும் சில சிக்கல்கள் இருக்கு அப்படின்றத மாணவர்கள் அந்த இடத்தை சூஸ் பண்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கு. இப்போ அரசு மருத்துவ கல்லூரிகள்ல பணி இருக்கிறது சரி, இப்போ தனியார் கல்லூரிகள்ல அந்த எம்பிபிஎஸ் படிச்ச உடனே வேலை கிடைக்குமா, அல்லது அதற்கு மேற்படிப்பையும் படிக்க வேண்டிய அவசியம் இருக்கா? இல்லை, கண்டிப்பாக. மருத்துவம் பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே சொல்வேன், மருத்துவம் மட்டும் இல்லை, மருத்துவம் சார்ந்த எந்த படிப்பு படித்தாலும் மேல் படிப்பு படித்து ஸ்பெஷலைஸ் பண்ணால் தான் ஒரு பெரிய லெவலுக்கு நம்ம வர முடியும். அதாவது ஈவன் மருத்துவம் இப்போ தனியார் மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறீங்கன்னா, தனியார் மருத்துவக் கல்லூரியில் கூட நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த தனியார் மருத்துவக் கல்லூரியில் அவுட் பேஷண்ட்ஸ் நிறையா இருக்காங்க. ஏன்னா என்ன தான் நீங்கள் தியரிட்டிக்கலாக நீங்கள் எம்பிபிஎஸ் படித்தாலும் ப்ராக்டிக்கல் அந்த எக்ஸ்போஷர் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸஸ்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் அவுட் சர்ஜன் எல்லாம் முடித்த பிறகு அப்போ எந்த கல்லூரியில் உங்களுக்கு அவுட் பேஷண்ட்ஸ் நிறையா இருக்காங்க, ப்ராக்டிக்கலான எக்ஸ்போஷர் கிடைக்கும். அப்போ தான் ஒரு சிறந்த மருத்துவரை நீங்கள் வர முடியும். அப்போ நீங்கள் எந்த தனியார் கல்லூரி நம்ம சூஸ் பண்ணும்போது அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள், நேரில் போய் எத்தனை பேஷண்ட்ஸ் வராங்க, அங்கே இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதில் ஒரு 4-5 கல்லூரி நீங்கள் சூஸ் பண்ணி சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஜஸ்ட் பிளைண்டாக நான் மருத்துவம் படிக்கணும்னு போகாமல் கொஞ்சம் ஆய்வு செய்து, எப்படி இன்ஜினியரிங்கில் நம்ம பொறியியல் படிப்புக்கு கல்லூரிக்கு ஆய்வு செய்கிறோமோ இப்போ மெடிக்கலுக்கும் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா நிறைய தனியார் கல்லூரிகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எந்த கல்லூரியில் நிறைய ஹாஸ்பிட்டல் நல்ல ஃபுல் ஆக்டிவாக இருக்குது, பல துறைகளில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், எக்ஸ்போஷர் கிடைக்கும் அப்படிங்கிறது பார்த்துட்டு நீங்கள் சாய்ஸ் கொடுத்து ஜாயின் பண்ணது பெட்டர். எப்போவுமே அந்த கல்லூரியை சூஸ் பண்ணும்போது எல்லாரோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கவர்மெண்ட் காலேஜை தான் இருக்கும். மெடிசனை பொறுத்த வரைக்கும் அது ஃபீஸ்க்கான மட்டுமான ஒரு காரணம் அப்படின்னு மட்டும் பார்க்க முடியுமா, அல்லது ஃபெசிலிட்டிஸ்லையும் கவர்மெண்ட் காலேஜஸ் தான் பெட்டராக இருக்குன்னு? இல்லை, அதாவது கவர்மெண்ட் காலேஜ் ஃபெசிலிட்டிஸுக்கும் தனியார் காலேஜ் ஃபெசிலிட்டி, பட் ஃபஸ்ட்டு காரணம் ஃபீஸ் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அடுத்தது இந்த பேஷண்ட், நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில் இருக்கிற அவுட் பேஷண்ட்ஸையும் நீங்கள் ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரினா கம்பேரே பண்ண முடியாது. எக்ஸ்போஷர். அடுத்தது அரசு மருத்துவக் கல்லூரியில் படிக்கும்போது இஸ் ஏபிள் டு, அங்கே தனியார் மருத்துவக் கல்லூரியில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கூட இருக்கலாம், சில கல்லூரிகள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதே அரசு மருத்துவக் கல்லூரியில் படிக்கும்போது ஒரு பையனுக்கு எக்ஸ்போஷர் டு இன்ட்ராக்ட் வித் பேஷண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அப்போ அவன் ப்ராக்டிக்கலாக அவன் தெரிஞ்சுக்கிறான், அவன் இஸ் ஏபிள் டு அப்சர்வ். அங்கே இருக்கிற அரசு மருத்துவர்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இஸ் ஏபிள் டு அப்சர்வ். நிறைய பேர், சில மாணவர்கள் நான் பார்த்துருக்கேன், அவங்க இந்த கிளினிக்கல் அவர்ஸை தாண்டி இன்னும் தே ஸ்பெண்ட் எக்ஸ்ட்ரா டைம், தே டாக் வித், தே அப்சர்வ். இவங்க தான் ஒரு பெரிய பெரிய டாக்டராக வராங்க. ஸோ அப்படி அந்த எக்ஸ்போஷர் கிடைக்கிற அளவுக்கு அது கண்டிப்பாக அரசு மருத்துவமனையில் ஜாஸ்தி. அதனால தான் அதை சேர்ந்து கூட்டங்கள், ஐ மீன் காம்படிஷன் இஸ் பிகமிங் வெரி ஹையர். நீட் அப்படின்றது ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு எக்ஸாமாக மாறி இருக்கு. இன்னொன்று, நம்ப தகுந்த எக்ஸாமா அது இருக்கா அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு. இப்போ அடுத்த கட்டமாக ஜூன் 21ஆம் தேதி நீட் தேர்வு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதில் அந்த தேர்வை எழுத போகிறவங்க என்ன விஷயங்களை கவனத்தில் வச்சு? இல்லை, கண்டிப்பாக யூ ஷுட் பி வெரி கான்செப்ஷன். அதாவது ஒன்று கொஞ்சம் கஷ்டம்தான். அதாவது மறு தேர்வுங்கிறது
ஒரு 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 மென்டலி வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எழுதியிருப்பீங்க. சடனாக அந்த ஒரு மாதம் கழித்து அந்த எக்ஸாமே நாட் வேலிடுங்கும் போது திரும்பி உங்களுடைய அந்த லேர்னிங் ப்ராசஸ் வரத்துக்கு இன்னும் 2 வாரம். எனக்கு தெரியும் அது மிக மிக ஒரு கடுமையான ஒரு ப்ராப்ளம் இந்த வருஷம் அது வந்து. பட் இருந்தாலும் மனம் தளராமல் கண்டிப்பாக பிரிங் பேக் யுவர் கான்சன்ட்ரேஷன், லேர்ன். எப்படி நீங்கள் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாக லேர்ன் பண்ணீங்களோ அதே மாதிரி இப்போது இந்த கடைசி நேரத்தில் டூ லாட் ஆஃப் ஒர்க். என்சிஆர்டி கொஸ்டின்ஸை ஒர்க் பண்ணி பாருங்கள். பழைய நிறைய மாடல் நீட் ஃபுல் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நிறைய அவைலபிள். அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அடுத்தது எது உங்களுக்கு தெரியலையோ, இப்போது ஒரு 2-3 கொஸ்டின் தப்பாக பண்ணியிருக்கீங்க, அந்த எதில் தப்பு பண்ணுறோம், ஏன் அந்த கான்செப்ட் புரியலையா அப்படிங்கிறது பாருங்கள். பயாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்லா பண்ணுங்கள். ஏன்னா பயாலஜியில் வந்து நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் ஒரு கவர்மெண்ட் கல்லூரியில் வேணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 360 மார்க்ஸ் வந்து பயாலஜி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி. அட்லீஸ்ட் யூ நீட் டு ஸ்கோர் 340 to 350. அப்போது நீங்கள் அதுதான் இட்ஸ் கோயிங் டு டேக் த பிக்கஸ்ட் ஜங்க் ஆஃப் யுவர் திங். அப்போ வந்து அந்த பயாலஜிக்கு இருக்கான முக்கியத்துவம் கொடுத்து லைன் பை லைன் என்சிஆர்டி புக்கு அதுக்கு சார்ந்த கேள்விகள் எல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நடித்த அந்த அரசு மருத்துவக் கல்லூரியுடைய ட்ரீம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கட் ஆஃப் ரேஞ்ச் என்னவா இருக்கும் முந்தைய ஆண்டோட? அதாவது கட் ஆஃப் வந்து போன வருஷத்துக்கு இந்த வருஷம், அதாவது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் நான் சொல்கிறது, இப்போ ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் வந்து நீங்கள் வந்து ஒரு எய்ம்ஸு, ஜிப்மர், ஆர்ம் ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜ்லாம் பண்ணணுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 680 ரேஞ்சில் நீங்கள் வாங்கணும். டாப் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் த்ரூ ஆல் இண்டியா கவுன்சிலிங், நாட் தமிழ்நாடு கவுன்சிலிங், த்ரூ ஆல் இண்டியா கவுன்சிலிங்னா ஒரு 650க்கு மேலே வாங்கணும். ஆவரேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் த்ரூ ஆல் இண்டியா கவுன்சிலிங்னா ஒரு 620. பட் அதே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வருஷம் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகுது. காரணம் என்னென்ன அப்படின்னா, அதாவது போன வருஷம் வந்து ரொம்ப கம்மியாச்சு. அதாவது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூஜ், அதாவது ஸ்டூடெண்ட்ஸுடைய மைண்ட் செட் வந்து போன தடவை ரொம்ப டஃப்பாக இருந்தது, கொஞ்சம் வேல்யூவேஷன் அந்த மாதிரி. இந்த வருஷம் வந்து கொஞ்சம் வந்து இதாகும். இப்போது நாங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற 36 அரசு மருத்துவக் கல்லூரியில் நீங்கள் படிக்கணும்னா ஓசியாக இருந்துச்சுன்னா யூ நீட் டு எய்ம் ஆல்மோஸ்ட் 580 to 600 பக்கம். பிசியாக இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 535 to 550 இந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கட் ஆஃப். எம்பிசியாக இருந்தால் ஆல்மோஸ்ட் ஒரு 505 to ஒரு 515 அந்த ரேஞ்சில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஸ்சியாக இருந்துச்சுன்னா ஒரு 470 ரேஞ்ச் ப்ளஸ். ஸோ இந்த மாதிரி வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எப்போ சொல்ல முடியும் அப்படின்னா, அந்த எக்ஸாமினேஷன் எழுதின பிறகு தான் தெரியும். இது வந்து எங்களுக்கு ஒரு யூகமாக நாங்கள் ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது வந்து இதுதான் ஃப்யூச்சரில் இப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். பட் இன்னும் கண்டிப்பாக எப்போ சொல்ல முடியும்னா, நீங்கள் எக்ஸாம் அந்த ஜூன் 21ஆம் தேதின்னு நினைக்கிறேன் இல்லைங்களா, அந்த எக்ஸாம் எழுதின பிறகு we'll able to tell you exactly how the things are going to be. இப்போ சென்டர் சாய்ஸ் அப்படின்னு வரும்போது, இப்போ நீட்னு பேசும்போது அது ஞாபகம் வருது. அந்த சென்டர் சாய்ஸ் அப்படின்றதுல சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, அதை பற்றி. ஆமாம், கண்டிப்பாக. இன்றைக்கி வந்து நாட் ஒன்லி ஃபார் நீட், எனி நேஷ்னல் எக்ஸாம்ஸ் ஃப்ரம் சியூஇடி எக்ஸாம்ஸ் ஆகட்டும், நீட் எக்ஸாம் ஆகட்டும், ஃப்யூச்சரில் வந்து எப்படி சென்டரில் ஆகணும், முதல்ல வந்து we can choose the centers. இனிமேல் கிடையாது. உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை சார்ந்த சென்டர்ஸ் தான் உங்களுக்கு வந்து அலாட் ஆகும் ஒழிய யூ கேனாட் சூஸ் சென்டர்ஸ். இப்போது நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, ஜேபி சார், எங்கள் அப்பா வந்து முதல்ல வந்து நாங்கள் உசூரில் இருந்தோம், இப்போ நாங்கள் தருமபுரி வந்துட்டோம், நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஆதார் கார்டில் உசூர் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஆதார் கார்டை அப்டேட் பண்ணணும். எஸ்பெஷலி நீங்கள் வந்து இனிமேல் ஃப்யூச்சரில் இந்த 11th 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்டு ஃப்யூச்சரில் நீட், நாட் ஓன்லி நீட், அந்த காம்படிட்டிவ் ஆல் த நேஷ்னல் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுருவாங்க. உங்களுக்கு சென்டர் வில் பி அலாட்டட் ஒன்லி த்ரூ ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ. ஸோ உங்களுடைய ஆதார் இப்போ இருக்கிற ஆதார் அட்ரஸுக்கும் இப்போ நீங்கள் இருக்கிற வீட்டுக்கும் ஆதாரில் இருக்கிற அட்ரஸுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா போய் அப்டேட் பண்ணிக்கோங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். பிகாஸ் ஃப்யூச்சரில் யுவர் ஆதார் அட்ரஸ் வில் பிளே a மேஜர் ரோல் இன் அலாட்டிங் சென்டர்ஸ். இப்போ நீட்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இதை தவிர்க்கிறதுக்காக நிறைய பேர் ஃபாரினில் போய் மெடிசன் படிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அது நல்ல சாய்ஸா? அதாவது ஃபாரினில் மெடிக்கல் படிக்க வேணாம்னு சொல்ல கிடையாது. நிறைய ஆய்வு. ஏன்னா இப்போ நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் வந்து ஒரு புது ஒரு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் ஃபாரினில் மெடிக்கல் படிச்சுட்டு இந்தியாவில் அதை ரெகக்னைஸ் வேணும்னா கம்ப்ளீட்டாக 100% யூ ஷுட் பீன் தாட் இன் இங்கிலீஷ் மீடியம். ஐ ரிப்பீட், நீங்கள் வந்து சைனாவில் படிங்க, நீங்கள் ரஷ்யாவில் படிங்க, எங்கே படித்தாலும் 100% இங்கிலீஷில் இருந்தால்தான் யுவர் டிகிரி வில் பி வேலிட். சார், நான் வந்து தியரியெல்லாம் இங்கிலீஷில் படித்தேன், ப்ராக்டிக்கல் கிளினிக்கல் ப்ராக்டிஸ் வந்து அவங்க லாங்குவேஜில் இருந்து ஒத்துக்க மாட்டாங்க, நாட் ஈவன் பார்ஷியலி. ஸோ இது வந்து ஒரு புதிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க.
நீங்கள் வந்து யூ ஹாவ் டு ப்ரூவ் டு த நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் ஒரு வித் சர்டிஃபிகேஷன் தட் யூ ஹவ் லேர்ன்ட் என்டையர் மெடிக்கல் கோர்ஸ் இன் அப்ராட் இன் ஒன்லி இன் இங்கிலீஷ், நோ அதர் லாங்குவேஜ் அப்படின்னு யூனிட். ஸோ இந்த மாதிரி சில கடுமையான விதிமுறைகள் எல்லாம் வந்திருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாரினில் போய் மெடிக்கல் பண்ணுறது போகலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுங்கள். இப்போ பொதுவாக ஃபாரின்ல படிச்சுட்டா வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்தியாவில் ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் சேர்க்குறாங்க. இப்போ அதுலேயுமே அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுக்குமே வேறு லாங்குவேஜில் படிச்சிருந்தா அவங்க தகுதியாக மாட்டாங்களா? இல்லை, கண்டிப்பாக வேறு லாங்குவேஜ் இங்கிலீஷில் படிச்சிருந்தா தான் தே வில் பி எலிஜிபிள் டு ரைட் தோஸ் எக்ஸாமினேஷன்ஸு. அதாவது இந்த ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் சொல்லுவாங்க இல்லைங்களா, இப்போ அது தாண்டி இப்போ ஃப்யூச்சரில் வந்து இந்த நெக்ஸ்ட் எக்ஸிட் எக்ஸாம் எழுதணுங்கிறாங்க. ஸோ இது மாதிரி சில மாற்றங்கள்லாம் வருது. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முடிந்த அளவுக்கு வந்து இந்தியாவில் படிங்க. இல்லை எக்கனாமிக் சிச்சுவேஷன் முடியல அப்படின்னா எந்த கல்லூரியில் எந்த ஃபாரினில் எந்த கல்லூரியில் 100% இன்க்ளூடிங் கிளினிக்கல் ப்ராக்டிஸ் வந்து 100% இங்கிலீஷில் செய்கிறாங்களோ மேபி அது வேணால் அவங்க சூஸ் பண்ணலாம். நீட் ரெப்படேஷன் அப்படின்ற ஒரு முடிவை எப்போ எடுக்கலாம், எப்போ எடுக்கக்கூடாது? இல்லை, சூப்பர் கேள்வி. அதாவது சார், நான் நீட் ரிப்பீட் பண்ணலாமா வேணாமான்னு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 65 to 70% மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரியில் ஜாயின் பண்ணுறவங்க வந்து ரிப்பீட்டர்ஸ் தான் இருக்காங்க. யார் ரிப்பீட்டர்ஸ் வந்து நான் சொல்கிறேன், இல்லை சார் மருத்துவம் தான் சார் எனக்கு மெயின் டார்கெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அட்டம்ப்டில் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் யூ ஆர் ஏபிள் டு ஸ்கோர் 400+. அதாவது அட்லீஸ்ட் ஒரு 380 400க்கு மேலே நீங்கள் 400க்கு மேலே ஒரு 720க்கு 400க்கு மேலே வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிப்பீட்டட். நான் மெடிக்கல் தான் பண்ணு அப்படின்னா ரிப்பீட்டட் பண்ண தப்பு கிடையாது சார். நான் வந்து ஜஸ்ட்டு பாஸ் சார், ஐ காட் ஒன்லி அபவுட் 160 180 அந்த மாதிரி ரேஞ்சில் அவங்க வந்து கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா ஒரு 400 மார்க் வாங்கின வந்து கண்டிப்பாக ஒரு வருஷம் முழுமையாக முயற்சி பண்ணால் ஒரு 550 பக்கம் வரலாம். பட் அதே ஒரு 150 200 மார்க் வாங்கின வந்து 550 வாங்கணுன்னா கொஞ்சம் இன்னும் கடுமையாக இது பண்ணணும். ஸோ யோசிக்கிறது வந்து பார்த்து பண்ணுங்கள். அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, 400க்கு மேலே இருந்தால் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் அ ரிப்பீட்டர் இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் இன் MBBS. மருத்துவ படிப்புகள் அதே மாதிரி நீட் குறித்த பல விளக்கங்களை கொடுத்தீங்க. நன்றி திரு ஜெயபிரகாஷ் காந்தி.